பெருமையாக சொல்லியிருக்கார், என் மனைவியும் என் பிஸ்னஸும் எனக்கு ஒன்று அப்படின்னு. நான் பண்ணுற பிஸ்னஸ் என் முண்டாட்டி மாதிரி அப்படின்னு. அடடா அவ்வளோ நேசமாக நிறைய அடி வாங்கியிருக்கேன். பிஸ்னஸ் சொல்லும்போது பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லி அது மாதிரி தாரா. ஏன்னா ஒரு இன்னும் அன்றைக்கி பெருமையாக சொன்னார், என் மனைவியை கண்ணா பின்னான்னு திட்டுவேனையா, கண்ணா பின்னான்னு திட்டுவேன். அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா, அவள் வீட்டில் இருந்தால் தானே, வீட்டில் இருந்தால் தானேயா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனா வீடு கதவை பூட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பின்னி அப்படின்றது. இன்னும் சில வீட்டில் நீங்கள் பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு வீட்டில் டிவி வால்யூம் சவுண்டாக இருந்துச்சுன்னா அடி வத்துக்கிட்டு காயிட்டு அர்த்தம். அது இன்னும் நிறையா பேர் தெரியாது. சில சைக்காலஜி இருக்குது, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாம இருக்குது. ஒரு சில பின்னுக்கிட்டே இருப்பாங்க, பெல்ட்டு புதுசாக வாங்கியிருக்கான்ற அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆச்சரியமாக சொல்லிருக்கார். இந்த 6வது மாடியில் குடியிருக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் செத்து பிழைக்கிறேன், பயமாக இருக்குது. 6வது மாடியில் குடியிருக்கிறதுக்கு உனக்கு என்ன பையன் அப்படின்னு. என் மனைவி தூக்கி எறிஞ்சு பேசுகிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனு அந்த பயத்தில் இருக்கேன், நம்மளை என்னைக்கு தூக்கி எறிய போகிறாளோ எது எறிய போகிறாலும் பயத்தில் அது நடக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல கொஞ்சம் மாறி சொல்லுவாங்க, இந்தம்மா இப்படித்தான் என்ன ஒரு புருஷனை கட்டின பாடு பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு, வேலைக்காரி இடுப்பு